ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் ஆஃப் சேலஞ்சில் இன்றைக்கி வெற்றிகரமாக 4th டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காலையில் முதல்ல ஹரணிக்கு கொக்கோ மில்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து இதில் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணலை. இதில் வந்து வெல்லம் கலந்து தான் ஹரணிக்கு கொக்கோ மில்க் கொடுக்குறேன். இதுதான் காலையில் அவங்க எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு முதல்ல குடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணி வாக்கில் அவங்களுக்கு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஊத்தப்பம் செஞ்சு தரப்போகிறேன். இந்த ஊத்தப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் கூட சேர்க்கக்கூடிய காய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பெரும்பாலும் வந்து நம்ம என்ன காய்கள் வேணால் போடலாம். பசங்களுக்கு இது மாதிரி கொடுக்கும்போது ஊத்தப்பம் அப்படின்னோடனே எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்னா வெறும் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி மட்டும் போட்டு செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். பசங்களுக்கு கொடுக்கும்பொழுது கேரட்டை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, பீட்ரூட்டை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி சமயங்களில் இது மாதிரி கேரட் ஆகட்டும், பீட்ரூட் ஆகட்டும் நல்லா தேங்காய் திருவிட்டு கூட வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. அப்போ தான் ஒரே இடத்துல நிற்காமல் நல்லா கலந்துருக்கும். அதுக்கப்புறமா மாவில் நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் அரைச்சி வச்சுருக்க பருப்பு பொடியை மேலே தூவி கொடுத்துருவேன். அப்போ வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஊத்தப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஊத்தப்பம் சின்ன சின்ன ஊத்தப்பம் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த 4த்துக்குமே நான் 1 ஸ்பூன் ஆயில் தான் விடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஆயிலை கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த 1 ஸ்பூனே அதிகம்தான், இருந்தாலும் அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்றதுனால 1 ஸ்பூன் ஆயில் விட போகிறேன். இந்த பருப்பொடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது. எப்பவுமே பருப்பொடி அரைக்கிறதுக்கு முன்ன நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்குறோமோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சோம் அப்படின்னா அதோட அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஊத்தப்பத்து மேலே மட்டும் இல்லாமல் தனியாக நம்ம சாப்பிடும்போது இந்த பருப்பொடி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து இந்த பருப்பொடி இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த ஊத்தப்பத்தை சுட்டு எடுக்க போகிறேன். இல்லை ஹரணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஊத்தப்பம் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம தோசையாக இருந்தால் முட்டை தோசை கொடுக்கும்போது 1 முட்டை தோசை கொடுத்தோம் இல்லையா, இப்போ ஊத்தப்பம் ஒன்று வரும்போது அதில் காய்கள்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். அப்போது 2 ஊத்தப்பம் அவங்க இன்னும் தேவைப்படுது அப்படின்னா இன்னும் 1 ஊத்தப்பம் எக்ஸ்ட்ராவாக தரலாம். அதை வந்து அவங்க சாப்பிட்றத பொறுத்து. இதனால் எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது. ஏன்னா கூட காய்கள்லாம் நான் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷுக்கு வந்து உடச்சக்கடலை தேங்காய் பத சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். படிக்கிற பசங்க எல்லா வித உணவுகளும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் அளவாக எடுத்துக்கிட்டால் அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா இதே ஊத்தப்பத்தை நான் ஒரு கடாயில் நார்மல் தோசை கடாயில் நான் செய்கிறதாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டுருவேன். இன்னும் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இதுவே இது மாதிரி சின்ன சின்ன ஊத்தப்பமாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பொறுமையாக உட்காந்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த 2 ஊத்தப்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயிறு வந்து ஃபில் ஆகிடும். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய அந்த விஷயம் நமக்கு போதும் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக நிறுத்திடணும். நமக்கு வயிறுக்கு போதும், வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே மொத்தமாக சேர்த்து சாப்பிட்டோன்னா அதுதான் நமக்கு ஃபேட்டாக மாறுது. நான் வந்து பார்த்திங்கன்னா இது 2 ஊத்தப்பம் வச்சுருக்கேன். இதுக்கு உடச்சக்கடலை தேங்காய் பத சட்னி கொடுத்துட்டேன். இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். மணி 11 மணி இருக்கிற அளவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி இருக்கிற மாதிரி வேர்க்கடலை கொடுத்துருக்கேன். இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலையாக வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னே நல்லா வறுத்துட்டு கொடுக்குறேன். நார்மலாக நம்ம வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையே நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு சில கடலைகள் நாள்பட்டு இருந்தால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஆனால் பச்சை வேர்க்கடலையை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே நல்லா வறுத்து கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடலையாக தோல் உரிச்சிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ தான் அவங்க வயிற்றுக்கு தேவையான அளவு மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியை போதும் அப்படின்றத வச்சுருவாங்க. மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவுமே ஒரு கப் ரைஸ் வைப்போம் இல்லையா, அந்த கப்பில் வந்து ரைஸ் இன்றைக்கி வச்சுருக்கேன். இந்த அளவு மட்டுமே இப்போ மாறவே கூடாது. ரைஸ் மட்டும் அளவு மாறக்கூடாது. மீதி இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் நம்ம என்ன வேணால் அதிகமாக வைக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊற்றின்னு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். உஜாலா கத்திரிக்காய் இல்லையா, உஜாலா கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு அவங்க வந்து ஊற்றின்னு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சடி வந்து கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா இது மூணுத்தையும் நல்லா திருவிட்டு தயிரோடு கலந்து வச்சுருக்கேன்.
பச்சடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக தயிர் மோர்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது தனியாக சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. அதனால நம்ம லன்ச் டைமில் கேரட் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கேரட் பச்சடி வைப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூட கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து போட்டு அப்படின்னு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு நீங்கள் சாப்பிட்றதாக இருந்தால் கூட புளிப்பே வராது. அது மாதிரி நல்லாயிருக்கும். இது கூட இன்றைக்கி பதார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எக்கு. ஏன்னா இந்த பாயில்டு எக்கு நான் சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்றதுக்காக இன்றைக்கி அன்றைக்கி இந்த பாயில்டு எக்கில் கொஞ்சமாக பிங்க் சால்ட்டும் பெப்பரும் போட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா அருணி சாப்பிட்றதுலேயே ரொம்ப சிரமப்பட்டு சாப்பிட்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேக வச்ச முட்டை தான். இன்றைக்கி இவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கான லன்ச்சு மெனு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், கேரட் பச்சடி, அவிச்ச முட்டை. ஹரிணி கேட்குறா, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த முட்டையில் என்னென்னவோ பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஓகேம்மா, ஆனால் வெறும் முட்டையாக சாப்பிட்றதுக்கு இப்படி பெப்பரும் சால்ட்டும் போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் கொக்கோ மில்க் தான் கொடுக்குறேன். நைட்டு வந்து அவளோட டின்னர் மட்டும் எப்போவுமே மாறுறதே கிடையாது. நைட்டு 2 தோசை எப்போவுமே எடுத்துப்பா. அந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா மதியம் வைக்கக்கூடிய அது சாம்பாரோ குழம்போ குருமாவோ எது இருந்தால் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுடுவா. அப்படி இல்லை மதியம் செஞ்ச பொருட்களில் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்பவுமே ரெகுலராக பருப்பொடி இருக்கும். அந்த பருப்பொடி வச்சுட்டு சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி தான் எப்பவுமே அவங்களுக்கு வந்து நைட்டு மட்டும் மாறாமல் அந்த தோசை மட்டும் எனக்கு அப்படியே கொடுத்துருமா அப்படின்றதுனால நைட் வந்து 2 தோசையும் அது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டுக்க போகிறா. இப்போ வந்து எக்ஸாம் டைம் நடக்குது அப்படின்றதுனால இன்றைக்கி நைட்டு படுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. படுக்கக்கூடிய அந்த சமயம் மட்டும் ஒரு கற்பூரவள்ளி வாழை கொடுத்து தண்ணி நல்லா குடிச்சிட்டு படுத்திருக்காங்க. இன்னையோட வெற்றிகரமாக இந்த டயட் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.